மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள், பிரபலங்கள் உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை இந்த தொகுப்பில் காணலாம். சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவியுடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் ஜனநாயக கடமையை தவறாமல் ஆற்றினால் இந்தியாவுக்கு வெற்றிதான் என்றும் அவர் கூறினார். நான் என்னுடைய வாக்குரிமைக்குரிய ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன். அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும். மறந்துவிடாமல், அதை புறக்கணித்திடாமல் அந்த ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சிலுவம்பாளையம் கிராமத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி, மகன், பேரன், பேத்திகளுடன் வந்து வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்குப்பதிவு செய்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் தொகுதியில் தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும், இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் அவர் இல்லத்திற்கு அருகே உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். சார், இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் டிடிவி தினகரட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்போ 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை உறுதியாக நாங்கள் அமைப்போம். சார், தொண்டர்களோட கட்சி இல்லாமல், அதாவது தொண்டர்கள் இல்லாமல் வெறும் கான்ட்ராக்டர்காரர்கள் தான் இப்போ வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? நீங்களே சொல்லிட்டீங்க. திரு அண்ணாமலை தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது 100% உண்மை. சென்னை வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடியில் போலீசார் பாதுகாப்புடன் வந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வாக்களித்தார். ஜனநாயகத்தின் மிக பெரும் திருவிழாவில் பங்கேற்றதில் தான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைந்துள்ளதாகவும், அனைவரும் இத்திருவிழாவை முழு உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் தனது X தள பக்கத்தில் ஆளுநர் ரவி குறிப்பிட்டுள்ளார். ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகத்தின் மிக பெரிய திருவிழா. I am immensely happy and proud to have participated in it. This mark is the most beautiful insignia of a citizen, and I would urge everyone, all citizens, especially the first-time voters, to take part in this festival with full enthusiasm, full zest. Thank you. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது யமகா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தனது வீட்டில் இருந்து திலாசுப்பேட்டையில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் வாக்குச்சாவடிக்கு போலீசார் பாதுகாப்புடன் யமகா வாகனத்தில் வந்து அவர் வாக்கு செலுத்தினார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வில்லியனூர் மணவெளி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருவதாகவும், அதனால் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தெரிவித்தார். அதாவது இப்போ இறுதியில்னு சொன்னாக்கா, இன்னைக்கு காலையிலே மக்கள் ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும்பொழுது அந்த அந்த சதவீதம், வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள்.
புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட கச்சேரி வீதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தனது மனைவி வரலட்சுமி மற்றும் மகன் சஞ்சய் சம்பத் ஆகியோருடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை அடுத்துள்ள மணிமங்கலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்களித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கலிங்கப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது வாக்கினை செலுத்தினார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தனது சொந்த கிராமமான செந்துறை அருகே உள்ள அங்கனூர் கிராமத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஆளுங்கட்சியான பாஜக அரசுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக அனைத்து தரப்பு மக்களாலும் குற்றம் சாட்டப்பட்டு வருவதாகவும், எனவே தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு ஜனநாயக கடமை ஆற்றி ஒரு சார்பு இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திண்டிவனம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை அரசு உதவி பெறும் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது வாக்கினை பதிவு செய்தார். திண்டிவனத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மகள்களுடன் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். சென்னை அடுத்த நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனைவியுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குப்பதிவு செய்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நீண்ட நேரம் காத்திருந்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து பேசிய அவர் இந்த தேர்தல் எல்லா தேர்தலை விடவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் வாக்கு செலுத்தினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் 155வது வார்டில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வாக்களித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் எப்போதுமே ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றும் இயந்திர வாக்குப்பதிவு முறையே சிறந்ததாக உள்ளதாகவும் வாக்குச்சீட்டு முறை தேவையில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் சென்று பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாக்கினை பதிவு செய்தார். வரிசையில் நின்று கொண்டிருந்த போது மாநகராட்சி ஊழியர்களுடன் அவர் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவரும் தாயாருமான ருக்மணி பழனிவேல் ராஜன் ஆகியோர் மதுரை மாவட்டம் காக்கைப்பாடினியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இந்த ஒரு மாத பிரச்சாரம் மிகவும் உற்சாகமாக மக்களுடைய ஆதரவோடு நடந்தது. சென்ற முறை மதுரையில் பெற்ற வெற்றியை தாண்டி இந்த முறை சிறப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, சென்ற முறை 39 தொகுதியில் 38 தொகுதியில்தான் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. இது அந்த ஒரு பிழைவை திருத்தி இந்த முறை 39 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் குடிமகன் என்ற உரிமையும் கடமையையும் இன்னைக்கு நிறைவேற்றியிருக்கிறேன். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டிய தேர்தல் இது என்றும் திமுக கூட்டணியை எதிர்க்கும் அளவிற்கு பாஜகவினர் களத்திலேயே இல்லை என்றும் தெரிவித்தார். The nationwide or here? In Tamil Nadu, there's, I don't think they'll even come to the second place. I think the fight is clearly between DMK and ADMK. BJP doesn't find any space here. திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளருமான ராசா தனது சொந்த கிராமமான பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை அருகே வேலூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார். ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவின் கையை விட்டு போக உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் அதிகமா தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க காரணம் நினைக்கிறீங்க? அது அவங்களோட தோல்விக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. அவங்களோட அதாவது இங்கே கால் பதிக்க முடியாது, கால் பதிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி முறியடித்தார்கள். விளைவு இன்றைக்கு இந்தியாவே அவங்க கையை விட்டு போகும். இல்லை, இதுவரையில் இல்லாத வெறும் ஜாதி கூட்டணி போட்டு ஒரு 7 ஜாதிகளை ஒன்றிணைச்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு இப்போ பாரதிய ஜனதாவில். அது எப்படி வெற்றி தருமா? அது எந்த அடிப்படையில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க? சாதி உணர்வு, மத உணர்வு, ஊழல், இந்த 3 தான் எங்களுடைய முகம். அந்த முகம் முழுமையாக இங்கே தமிழ்நாட்டில் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கு. சென்னை நந்தனத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார்.
தொடர்ந்து பேசிய அவர், வெயில் அடிப்பதால் வாக்காளர்கள் வீட்டில் இருந்துவிட வேண்டாம் என்றும் கட்டாயம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி RTO சாலையில் உள்ள எத்ராஜ் மேல்நிலைப் பள்ளியில் வேலூர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுகவில் போட்டியிடும் வேட்பாளர் கதிர் ஆனந்த் தனது வாக்கினை செலுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கு. கண்டிப்பாக 40 திராவிட முன்னேற்றம். இப்போ இந்தியா கூட்டணி முதல் முறையா களம் காணுது. அதுவும் நம்ம தமிழகத்துல தான் முதல் முறையா எலெக்ஷனே நடக்குது, இந்தியா கூட்டணி நடக்குது. இதனுடைய களம் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு முதல் வெற்றியை பதிவு செய்யும். கரூர் மக்களவை தொகுதி பரமத்தி ஒன்றியம் ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் தமிழக பாஜக தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தனது பெற்றோருடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கோவையில் ஒரு வாக்காளர்களுக்கு பாஜக சார்பில் வாக்குக்கு பணம் கொடுப்பதாக நிரூபிக்கப்பட்டால் தான் அரசியலை விட்டு விலக தயார் என்று அண்ணாமலை கூறினார். கோவை பாஜக தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் காமராஜர் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் உள்ள SLP பள்ளிக்கூடத்தில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா முழுவதும் பாஜக வெற்றி பெறப் போகும் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கன்னியாகுமரி தொகுதியும் இருக்கும் என்று தெரிவித்தார். நேற்றைக்கு வரைக்கும் நான் பல தொகுதிகளில் கேட்டது எல்லா தொகுதிகளிலையும் வெற்றி உறுதி அப்படிங்கக்கூடிய அளவில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 400+1 அதில் 400க்கு மேலே அதில் இந்த கன்னியாகுமரி தொகுதி இடம்பெறும். நிச்சயமாக இடம்பெறும், எந்த சந்தேகம் இல்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தனியார் பள்ளியில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி 0 இருக்கும் என்றும் அதிமுக தங்களுடன் கூட்டணியில் இல்லாதது தங்களுக்கு சாதகம் என்பதால் இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மக்களவை தனி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செல்வம் மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று அத்திவாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல ஆரம்ப பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய திருமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஜோதிமணி தனது வாக்கினை பதிவு செய்தார். இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளில் வென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார்கள். நமது தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள் வலுப்பட, தமிழகத்தின் உரிமைகளும் உணர்வுகளும் பாதுகாக்கப்பட, தமிழகம் வளர்ச்சியின் பாதையில் வேகமாக வெற்றி நடை போட இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டியது அவசியம் என்று மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மதுரை மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் மதுரை ஹார்விப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இன்றைய நாள் ஜனநாயக கடமையையும் ஜனநாயகத்தை காக்கிற கடமையையும் அனைவரும் ஆற்ற வேண்டிய நாள். எனவே அனைவரும் வந்து வாக்களியுங்கள். நான் எனது வாக்கை பதிவு செய்திருக்கிறேன். மகிழ்ச்சி.